சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். மந்திர உபதேசத்திற்கும் மந்திர ஜபத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பஞ்சாட்சர அஷ்டாட்சர சடாட்சர மந்திரங்களைப் போல தங்களின் சங்கரம் சிவசங்கரம் தங்கள் அடியவர்களுக்கு தாங்கள் தந்து அருளியிருக்கும் மந்திர உபதேசமா அல்லது மந்திர ஜபமா? மந்திர உபதேசம்னா என்ன? ஒரு மந்திரத்தை யாராவது உங்களுக்கு கொடுக்கறது, உபதேசிக்கிறது, டு டீச், தட்ஸ் கால்ட் மந்திர உபதேசம். அடுத்தது என்ன? ஜப்பம்னா நீங்கள் வாங்கின மந்திரத்தை நீங்கள் அசை போடுறது. ஒரு மாடு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அசை போடணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த மந்திரத்தை வாங்கியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மெத்தடில், சில பேர் விரலில் பண்ணுவாங்க, சில பேர் ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, சில பேர் மனசுக்குள்ளேயே பண்ணுவாங்க, உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இட்ஸ் யுவர் ஓன் திங், வாட் சூட்ஸ் யூ. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுறது. இப்போ 2 கல் இருக்குது, அதை தேய்ச்சா அதுலேருந்து நெருப்பு வரும். அது மாதிரி ஒரே வார்த்தை இருக்கு இல்லையா, அதை ரிப்பீட் பண்ணுற போது அதுலேருந்து ஒரு எனர்ஜி வரும். அதான் நற்றவத்தவாறு உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். இந்த இடத்துல யூ ஆல் ஹேவ் ஃபயர். ஸோ வென் யூ கீப் சாண்டிங் எ பர்டிகுலர் மந்த்ரா, அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த தொப்புள் கொட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் வந்து ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கும். இப்போ இந்த நெருப்பு இருக்குது இல்லையா, அந்த நெருப்பு இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு பிரயத்தனம், அந்த ஜபம்னு சொல்லக்கூடியது. இட் மே டேக் இட்ஸ் ஓன் டைம், பட் டெஃபினெட்லி வில் கெட் த ரிவார்ட்ஸ். மந்திர ஜபத்துக்கும் தீட்சைக்கும் இது தான் வித்தியாசம். ஒன்று வாங்கிறது, இன்னொன்று நாம் பிரயத்தனம் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலி அதை பண்ணுறது. அடுத்தது இவங்க கேட்டாங்க, சடாட்சரம்னா முருகன்தான் சொல்கிறோம், அஷ்டாட்சரம்னா பெருமாள்னு சொல்கிறோம், பஞ்சாட்சர மந்திரம்னா லார்ட் சிவாஸ். ஸோ லைக் தட் தி சங்கரம் சிவசங்கரம் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி. சங்கரம் 5, சிவ 2, சங்கரம் 5, 5 + 2 + 5 12. ஸோ தி சங்கரம் சிவசங்கரம் இஸ் ஈக்குவல் டு த துவாதச நாமம் ஆஃப் லார்ட் பெருமாள். 12 நாமங்கள் இருக்கு இல்லையா பெருமாளுக்கு. அதுனா கேசவாயனமா, கோவிந்தாயனமா, வாமனாயனம், திருமுக்கரமாயனமா, இப்படி வருது இல்லையா 12. அதுக்கு ஈக்குவலான வார்த்தைகள் இது. நம்பர் 1. நம்பர் 2, பிரம்மா விஷ்ணு சங்கரன்னு சொல்கிறோம். அதில் சிவா நடுவில் வந்துடுச்சு. ஒரு பக்கம் சங்கரம், இன்னொரு பக்கம் சங்கரம் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டுமே வந்து இந்த ஹோலி ட்ரினிட்டிங்கிற கான்செப்டில் வருது. சிவன் ஒரு பக்கம், பிரம்மா ஒரு பக்கம், நாராயணன். இது இந்த 12லேயும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ திஸ் இஸ் எ நியூ மந்த்ரா விச் ஹஸ் பீன் கிவன் ஃபார் திஸ் கலியுகா. இதுக்கு முன்னாடி இந்த 12 எழுத்துக்களால் ஆன மந்திரம் இருந்ததில்லை. We have a lot of songs in Samrakshana on this. 2 வரி. சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும், வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும். சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சங்கரம் சிவசங்கரம் ஓம் சங்கரம் சிவசங்கரம், சங்கரம் சிவசங்கரம் ஓம் சங்கரம் சிவசங்கரம். சங்கரம் என்னும் மந்திரம் தன்னை, சங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது, சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலமுனக்கேது, மன சஞ்சலமுனக்கேது. சங்கரம் சிவசங்கரம் என்றால் சாந்தி கிடைக்கிறது. சங்கரா சிவசங்கரம் என்றால் சாந்தி கிடைக்கிறது. சந்நிதி தேடி வந்தவர்க்கெல்லாம் அமைதி கிடைக்கிறது. உதிக்கும் கதிரின் உள்ளே இவனது முகம்தான் தெரிகிறது. அது உணர்த்தும் அன்பின் ஒளியில் எங்கள் உள்ளம் சிலிர்க்கிறது. ஓம் சிவசங்கரம் எனும் மந்திரம் அது உலகினை ஆளும் திருமந்திரம்.
சிந்தையில் நினைத்திட சித்தி கிடைக்கும். இங்கு சிவசங்கர் பாதத்தில் முக்தி கிடைக்கும். பாராயணம் செய் மனமே தினமே, பாராயணம் செய் மனமே. நாராயண நாம் சிவசங்கர் நாமத்தை பாராயணம் செய் மனமே. பைபிளில் இந்த ஓப்பனிங் சென்டென்ஸஸ் முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. ஃபர்ஸ்ட் there was the word, the word was with the Lord and the word itself was the Lord. Like that every word has its vibrations. இப்போ நீங்கள் உட்காந்து இருக்கீங்க, சடன்லி somebody says பாம்பு பாம்பு, அப்போ அந்த பாம்புங்கிற வார்த்தையே இப்படி இப்படி பார்க்க வைக்குது இல்லையா, அவங்களை எங்கே இருக்குதுங்கிற மாதிரி பார்க்க வைக்குது. அதனால் எவ்ரி சவுண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இருக்கிற ஓசை ஒலி எல்லாமே கடவுள் தான். ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். எனிதிங், இட்ஸ் யுவர் ஃபெய்த். ஈவன் யூ கேன் சே கோகோகோலா. உனக்கு என்னிடம் பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்தால் மட்டுமே நீ என்னிடத்தில் வர முடியும் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஹரிமர்தன பாண்டியனிடத்தில் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகருக்கு குருந்தமர நிழலில் தனது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த சிவயோகியை பார்த்தவுடன் எவ்வாறு பூர்வ ஜென்ம வாசனையும் பண்டை தவமும் கைவரப்பெற்றதோ அதுபோல தங்களின் தரிசனம் பெற்று பன்னெடுங்காலமாக தங்களின் ஆத்மார்த்தமான அடியவர்களாக இருப்பவர்களுக்கும் அவர்களின் பூர்வ ஜென்ம வாசனையும் பண்டை தவமும் கைவரப்பெற தாங்கள் அருள் புரிவீர்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் கர்மம் கழியணும். நீ வர்றதுக்கு காரணம் இருக்குது. முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை. அது மாதிரி நீங்கள் எங்கிட்ட வர்றதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஓல்டு கனெக்ஷன் இருக்குது, அதனால் வர்றீங்க. ஆனால் எப்படி ஒரு சந்திரனை மேகம் மறைச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அதை கர்மா மறைச்சிருக்கு. அதனால தான் தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு சந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அந்த மாதிரி கர்மா கழிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும். 5 விஷயம் இருக்குது உலகத்தில். படைத்தல், காத்தல், அழித்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. 4வது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன? மறைத்தல். மறைத்தல்னால் அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் திரோனுபாவம்னு பேர். உங்களுக்கு என்ன கனெக்ஷன் நம்ம 2 பேருக்கும், எதுக்காக நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கிளம்பாக்கத்துக்கு வரோம், இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மறைத்தல்ன்றது. ஸோ அந்த மறைத்தலுங்கிறது கர்மாவினால் வர்றது. அந்த கர்மா கழிஞ்ச நிலையில் உனக்கு அந்த ஓல்டு கான்டாக்ட் ரிவைவ் ஆகிடும். அதுக்கு பின்னால் 5வது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அருளல். அருளல்னால் என்ன? தி டிவைன் கிரேஸ் வில் கம் டு யூ. ஆஃப்டர் தி 4th ஸ்டேஜ் இஸ் ஓவர், யூ வில் கெட் த டிவைன் கிரேஸ். தட்ஸ் கால்டு அருளல். இட்ஸ் எ ப்ராசஸ், அவ்வளோ சீக்கிரம் இல்லை. இப்போ திருஞான சம்பந்தருக்கு 3வது வயசில் ஞானம் கிடைக்குது. அவங்க அப்பா குளிச்சுட்டு வர்றேன்னு சீர்காழி குளத்துக்களை குடும்புக்கு போடுறாரு. இந்த குழந்தைய குளக்கரையில் கழிச்சு போயிருக்காரு. இவர் அப்பாவை காணமே சொல்லிட்டு இவர் அழுகுறாரு அப்பான்ட்டு. ஆகாசில் போய் நின்ற சிவனும் பார்வதியும் கீழே இறங்கி ஞானப்பாலை கொடுத்து இவர் அப்படியே அப்பங்காரன் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வர்ற போது கையில் தாளம் கட்டி பாடுறாராம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், காதில் தோடு போட்டுக்கிட்டு இருக்கிற சிவனை நான் பார்த்தேன். விடையேறியோர் எருது மேலே இருந்தார், ரிஷபார் உடராக இருந்தார். தூவெண்மதி சூடி தலையில் சந்திரனை வச்சுக்கிட்டு இருந்தார். காடுடைய சுடலை பொடி பூசியன் காம்பலை உடம்பெல்லாம் பூசின்னு இருந்தார். உள்ளம் கவர் கள்வன் அவர் என்னை அட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. பிரம்மபுரம்ங்கிறது எது? தோணியப்பர் இருக்கா இல்லையா, சீர்காழி, அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர், அதுதான் பிரம்மபுரம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த அனுபவம் ஒரு 3 வயசு குழந்தைக்கு வர்ற அனுபவமா அது? ஒரு 3 வயசு குழந்தை இப்படி பாட்டு பாடிட முடியுமா? நீயே சொல்லி பார்க்கலாம். அதுதான் அந்த மறைத்தலிருந்து அருள் வந்துச்சு. அது எப்படி நடக்குது? அந்த அம்மாவை ஞானத்தை பாலாக கொடுத்துட்டான் ஒரு குழந்தைக்கு, அதனால் அந்த ஞானம் வந்துச்சு அவருக்கு. ஸோ இல்லைன்னா 3 வயசு இந்த பாட்டெலாம் பாடவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள்.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார். அவர் அவினாசிக்கு பக்கத்தில் இருக்க திருப்பாண்டி கொடுமுடிங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்குறாரு. அந்த கொடுமுடி தான் கேபி சுந்தராம்பாள் பிறந்த ஊர். அதனால் அந்த அம்மா பேர் கொடுமுடி கோயிலும், கேபி சுந்தராம்பாள்னு சொல்லிட்டு. அங்கே போய் சிவனை பார்த்த உடனே அவருக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்துடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன்றார். 12 வயசு ஆனவர் எப்போ அவருக்கு அந்த சிவனுடைய உணர்வு திருப்பியும் வந்ததோ அப்போ நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். எப்படி நடக்குது? எம்மை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அரித்து ஒன்று ஒரு தக்க தருணம் இருக்கிற போது கடவுள் தடுத்தாட்கொள்கிறான். பாரமாக இருக்கக்கூடிய பழைய கர்மாவெல்லாம் தொலைக்கிறான். பாரமாய பழவினை அறுத்து அதுக்கப்புறம் என்ன, தன்னை நினைந்துருக தருகின்றான். எப்பயும் கடவுளையே நினச்சிக்கிட்டு அவனுக்கு தொண்டு செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கடவுள் அருளி விடுகிறான். மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த ஞான சம்பந்தருக்கு 3 வயசில் கிடச்சது, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனருக்கு 12 வயசில் கிடச்சது, ஆதிசங்கரருக்கு 16 வயசில் கிடச்சது, ஏசுநாதருக்கு 32 வயசில் கிடச்சது, சிவசங்கர் பாபாவுக்கு 36 வயசில் கிடச்சது. எப்போ கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. இது எப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்க் மூடி இல்லை பாட்டில் மூடி திறக்கிற சமாச்சாரம். ஒரு திறந்து ட்ரை பண்ணுறோம், டபுக்குன்னு வந்து திறந்துக்குது. 3-4 பேர் கூட திறந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்காக எத்தனையோ பிறவி எடுத்து ட்ரை பண்ணுது. ஏதோ ஒரு பிறவியில் அது கிடைக்குது. அது இதுக்கு முன்னால் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தோமோ அதை வச்சுக்கிட்டு 3 வயசோ 12 வயசோ 16 வயசோ 32 வயசோ 36 வயசோ அந்த மாதிரி அதனுடைய அந்த ஓல்டு கண்டினியூட்டி தான் இது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான் வாழ்க்கை என்பது. யாராக இருந்தாலும் கிடைக்கும். செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்து இன்று உன் திருவழிகள் கண்டின்பட்டிருந்தோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் வர்றபோது அந்த பாதார விந்தங்கள் நமக்கு கிடைக்கும், அந்த எண்ணங்கள் கிடைக்கும். இந்த வாட் வி லாஸ்ட், எந்த ஒரு கிரிப்பில் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு கடவுள்கிட்டேருந்து வந்திருக்குமோ அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். அவசரப்பட்டு ஒன்றும் ஆகாது. பருவத்தால் அன்றி பழம். ஒரு தடி வச்சு காய் மேலே அடித்தா அது பழமாயிடுமா? பழுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த நேரம் வந்து தானாக பழுக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு வெயிட். உனக்கு எப்போ அந்த தகுதி இருக்கோ அப்போ அது கிடைக்கும். What is the difference between Mahan's blessing from Siddhaloka versus Mahan's blessings from Jiva Samadhi? Why some Mahans alone choose Jiva Samadhi and continue to live in this earth? Question from Akshaya, USA. ஜீவசமாதியில் இருந்தே யாரையாவது எடுத்துக்கோ. நம்ம இப்போ பகவத் நாம போதேந்திராள் கும்பகோணம் போகிற வழியில் அங்கே ஒரு இடம் இருக்கு இல்லையா, கோவிந்தபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே அவர் ஜீவசமாதியில் இருக்கார். இன்றைக்கி கூட ராத்திரியில் நீங்கள் அங்கே போயிட்டு சுத்தபத்தமாக படுத்துக்கிறீங்கன்னா சமாதிக்குள்ளேருந்து ராம் 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 அப்படின்னு கேட்குது அப்படிங்கிறது ப்ரூவாகிருக்கு. ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, அவர் ஜீவசமாதிக்கு போகிற போது அந்த ராமுங்கிற தாட் இருக்கு இல்லையா, அதோடு போய் உள்ளே உட்காந்துக்கிறாரு. அதனால் அந்த கண்டினியூட்டி இப்பயும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி பாசிபிள்னா, உலகத்தில் எல்லாருக்கும் ஆயுசுன்றது ஃபிக்ஸடு தான். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு 60 வயசில் 70 வயசில் இன்னும் இந்த ஃபிசிக்கல் பாடி போகணுன்னு வச்சுக்கோ, அவங்க அதுக்கு முன்னாடியே போய் உக்காந்துட்டு உடலை ஒடுக்கிட்டாங்கன்னா, எப்படி ஒரு செல்ஃபோன் இருக்குது, நீ பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிடும். ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, நீ கேட்டுனே இருந்தால் பாட்டு சார்ஜ் இறங்கிடும். அந்த மாதிரி இல்லை, சார்ஜ் அப்பப்போ போட்டுக்கணும். அந்த மாதிரி. ஸோ யார் ஒருத்தர் அந்த சார்ஜை பெர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்களோ அவங்க அதை அப்படி வளர்த்துக்கிறாங்க. அந்த டைம் பீரியடை இன்னும் வளர்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ ராகவேந்தர் இருந்தார், அவர் ஜீவசமாதியில் போய் உட்கார்றாரு. அவர் எதுக்காக உட்கார்றாரு? அவர் ஜாதகத்தை பார்த்த 3 கேரளா நம்பூதிரிங்க 3 சொன்னாங்களாம், இவர் எழுதின புக்கு இவ்வளோ வருஷம் இருக்கும், இவருடைய ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா இவ்வளோ வருஷம் இருக்கும், இவருடைய ஆத்ம பாவம் இந்த உலகத்தில் இவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 700 வருஷம் அவருடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவர் ஜீவசமாதியில் போய் உக்காந்துட்டார். அந்த 700 வருஷம் முடிகிற போது அவருடைய ஆத்மா அதுக்கு அடுத்த ப்ரமோஷனை வாங்க வேண்டிய காலம் வரும். ஏன்னா அவங்க அதுக்காக தான் தவம் பண்ணுறதுக்கே போய் உட்காந்துடுறாங்க. இப்போ 700 வருஷம் தவம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பவர் அந்த ஆத்மாவில் இருந்ததுனால ராகவேந்திரா இருந்தவர் நான் சொன்னேன் ஐப்பசாமியாக வந்தார் அப்படின்னு. இப்படி அதாவது அவங்களுக்கு திருப்பி இன்னொரு தடவை உலகத்தில் மக்களுக்கு ஏதோ நல்ல செய்கிறதுக்கு இல்லை அவங்க பண்ண தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது இன்னொரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வர்றது.
ராம் சரத்குமார் சாமி நான் சொல்லியிருக்கேன், அவர் ஜீவசமாதியில் இருக்கார். நான் ஒரு சமாதிக்குள்ளேயே கூட போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக போக முடியும், உடம்போடு போக முடியாது. ஆனால் அதுக்காக நான் 108 சிவன் கோயிலை தரிசனம் பண்ணி 48 நாளில் என்னை நான் இன்சுலேட் பண்ணிக்கிட்டு அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உலகத்தில் யாராக இருந்தாலும் 2 தான் இருக்குது. ஒன்று அவங்களா சூஸ் பண்ணிக்கணும். வடநாட்டில் தேவராகா பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவரே உடம்பு விடணும்னு ஆசைப்பட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் ஒரு புலிக்கிட்ட தன் 2 கையும் வாய்க்குள்ளே விட்டு எனக்கு கடி சாப்பிடுன்றார். அது வாலாட்டுது. என்னன்னா இது இன்னும் நேரம் வரல போல இருக்குதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் யமுனை நதிக்கரையில் 4 குச்சி நட்டு அது மேலே அம்மனமாக உட்காந்துருந்தார். அவர்கிட்ட தான் ராஜேந்திர பிரசாத், இந்திரா காந்தி எல்லாம் போய் பிளெஸிங் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நேராக மத்ரா பிருந்தாவன் இருக்கு இல்லையா, வடநாட்டில் ஆக்ரா போகிற வழியில், அங்கே போனார். திடீர்னு ஒரு நாள் அந்த யமுனையில் அப்படியே நடந்து போய் ஜலசமாதி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஜலசமாதி ஆகிறது உண்டு. ஸோ நீ கொஞ்சம் காமாக திங்க் பண்ணிப்பார், யார் எப்படி அந்த உடம்பை விட்டாங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி என்று. வாரியார் சாமி இருந்தார். அவர் ஏரோப்ளைனில் போகிற போதே அவருடைய உயிர் பிரிஞ்சிச்சு. அப்போ அவர் ஆகாச தத்துவத்தில் இருந்தார், ஆகாசத்தில் போயிடுச்சு வருது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராமர் சரையு நதியில் போனார், ஜல தத்துவம். சீதை பூமி பிளந்து உள்ளுக்குள்ளே போனான், அதை பூமி தத்துவத்தில் வந்தார். பட்டணத்தார் காற்றுலேருந்து வந்தவர், ஆனால் திருவத்தூரில் கூடக்குள்ள முடி வைன்னு சொல்லி 3 தடவை வெளியே வந்து 3ஆவது தடவை அம்பையிலாகி போயிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் அவங்களுடைய உடலிலிருந்து ஆத்மா ஜோதியில் கலக்க வைக்கிறதுக்கு 5 எலிமெண்ட்ஸில் ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆகாசம், அது கீழே இருக்கக்கூடிய காற்று, அது கீழே மண், அது கீழே நெருப்பு, நீர், 5ல் ஏதாவது ஒன்றுத்தில் அவங்க எதுலேருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் போகணும். சொல்லியிருக்கேன், எல்லாமே பாயசம்தான். பாயசத்தில் பால், முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரம், இதெல்லாம் காமன். ஆனால் நீ போடுற மற்ற பொருள்கள்லேயே அது மாறும். இப்போ அரிசி பாயசம் வேறு, பைத்தம்பருப்பு பாயசம் வேறு, சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், எல்லாம் வேறு வேறு தானே. மெயின் ஒரு இன்க்ரீடியண்ட் வேறு, மற்றதெல்லாம் காமனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம உலகத்தில் எல்லோரும் ஒன்று தான், ஆனால் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு பேர். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி அப்படின்னு தேவாரம் சொல்லும். 5ஆக இருக்குது இந்த உலகத்தில்னு சொல்லி நம்ம அதில் எதுலேருந்து வந்தோமோ அங்கே போய் சேருவோம். we will go into that. From the same question, the difference between Mahans from Siddhaloka, blessings from Siddhaloka. There are some people who don't like this worldly service. ஜனங்களுக்கு திருப்பி ஜனங்களோட குப்பை கொட்டின்னு இருக்கணுங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, there is a world of hermits. இந்த வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட்ஸ்ன்றது தேவலோகத்துக்கு மேலே இருக்குது. பித்ருலோகம், அதுக்கு மேலே தேவலோகம், அதுக்கு மேலே வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட்ஸ் இருக்குது. அங்கே போய் அப்படியே நிஷ்டையில் தவத்தில் உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்கள யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ, ஒரு சிட்டி சாய்பாபா, அது மாதிரி பெரிய பெரிய மகான்களாக இருந்தவங்களும் இன்றைக்கும் கும்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பாடி அங்கே இருக்கும், ஸ்பிரிட் இருக்கும். இந்த உலகத்தில் யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிகாஸ் ஸ்பிரிட் இஸ் ஆல் நோயிங், ஆல் பர்வேடிங். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதும் உண்டு. அவங்க சம்டைம்ஸு ஏதாவது வேறு உடம்புக்குள்ளே வருவாங்க. இப்போது நம்ம சொல்லியிருக்கோம், மகேந்திரகிரியில் ஆஞ்சநேயர் தவம் பண்ணிகிட்ருக்காரு பிரம்ம பதவிக்காக. ஒரு அவசியம் வர்றபோது துளசிதாசருடைய உடம்புக்குள்ளே வர்றாரு, சமர்த்த ராமதாசருங்கிற உடம்புக்குள்ளே வர்றாரு, ராகவேந்திரர் உடம்புக்குள்ளே வராரு. அந்த மாதிரி ஒரே ஆஞ்சநேயர் தான், ஆனால் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு உடம்புக்குள்ளே வந்து அவரை யாரெல்லாம் நம்பின்னு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணுவாங்க. அண்டு அந்த ஆஞ்சநேய உபாசனை பண்ணுற யாராவது கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். காஞ்சி மடத்தில் ஒரு கூர்கான் தான், நல்லா உயரமாக செவப்பாக இருப்பான். அவன் எங்கேயோ மகாராஷ்டிராவில் பெரிய பெரியவர் போய் தங்கியிருந்தபோது அவருக்கு சர்வீஸ் பண்ணான். அப்போ அங்கே இருக்கிற அந்த பண்ணையார் கேட்குறான், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. இந்த கூர்கான் நல்லவனாக இருக்கான், என் கூட அனுப்பிச்சிடுன்றாரு. அவனையும் கூப்பிட்டுட்டு நடந்து வர்றாங்க. காட்டு வழியில் வர்றபோது அங்கே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வா, நீ கேட்குற தரிசனம் உனக்கு கிடைக்குது அப்படின்னாரு. ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியல, அவன் போனால் சாமி சொன்னாரன்ட்டு உள்ளே போனால் ஒரு வயசான கிழ உருவத்தில் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ண ஒருத்தரோ யாரோ அங்கே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாளுக்கு ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கூட போட்டிருந்தாங்க. அந்த வயசான கிழ வடிவத்தில் எப்படி ஆஞ்சநேயர் இருக்காருன்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு அவங்களுக்கு ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருந்து அந்த தரிசன பாகியம் கிடைக்கணும்னா இந்த பிறவியில் கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி பெரிய மகான்களுக்கு தெரியும் அவங்க எதை தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்போ கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
அவன் அவர் கைங்கரியம் பண்ணதுனால ப்ளீஸ் ஆகி போயிட்டு அவனுக்கு அந்த தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். வி டோன்ட் நோ. பட் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். உலகத்தில் ஆத்மா என்பது நித்திய வஸ்து, என்றைக்கும் அழியறதே கிடையாது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அந்த ஆத்மா என்பது அதனுடைய போக்கில் தன்னை ஒடுக்கிக்கிட்டு எங்கேயாவது உட்காரலாம், இல்லை வேறு ஒரு உடம்புக்குள்ளே வரலாம், இல்லை ஏதாவது ஒரு கோயில் சிலையில் உட்காந்துக்கலாம், அந்த சிலை மூலமாக வர்றவங்களுக்கு நல்லது பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ. மக்களுக்கு தொண்டு செய்யணுன்னா இந்த மாதிரி கோயில் சிலைங்களில் வருவீங்க, இன்னொரு உடம்புக்குள்ளே உலகத்தில் மக்களுக்கு செய்யுங்க. ஜனங்கள்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நம்ம வரைக்கும் தவம் பண்ணிவிட்டு அந்த ஆனந்தத்தில் இருக்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. சனத்குமார் ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். பிரம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, அதில் ஒருத்தர் அவர் 3000 வருஷம் தவம் பண்ணிட்டு உட்காந்துனே இருக்கார். அப்போ சிவபெருமான் அவருக்கு எதிரில் போயிட்டு, நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. சனத்குமார் ரிஷி சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதிரில் நின்று வர வேணுமா கேட்டால், உனக்கு எங்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போல இருக்குது, உனக்கு என்ன வேணும் கேளுன்னாராம். சிவன் சிசிக்கிட்டே, பிரம்மாவுக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் இருக்கான் இல்லையா, எனக்கு நீ ஒரு தடவை மகனாக பிறக்கணும். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சு, அது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், நான் தேவர்களுக்கு தலைமை தாங்கி சேனாதிபதியாக போகிற மாதிரி வந்துச்சு, அப்படி ஒரு பிறவி நான் எடுக்கிறதா இருந்தாக்கா உனக்கு மகனாக பிறக்கிறேன் அப்படின்னாராம். அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிற எல்லா சாமிகளும் கூட, இப்போ பிள்ளையாருன்றீங்க, அது ரிஷ்யசிருங்க மகரிஷி, கலைக்கோட்டு மாமுனிவர். அவருக்கு நெத்தியில் கொம்பு இருக்கும். அதனால தான் யாராவது கொம்பன்னா, என்ன நெத்தியில் கொம்பும் வச்சுருக்கா, நீ என்ன பெரிய கொம்பனா அப்படின்வீங்க. ஸோ கலைக்கோட்டு மாமுனிவர், கலைன்னா நெத்தி, கோடுன்னா கொம்பு, கலைக்கோட்டு மாமுனிவர். அவர் தான் ரிஷசிருங்க மகரிஷியாக இருந்து ராமலட்சுமண பரதத்துக்கு எல்லாம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அதுதான் இப்போ சமயம் வந்தது. சனத்குமார மகரிஷியாக இருந்தார் இல்லையா, அவர் தான் முருகப்பெருமானாக வந்தார். அது மாதிரி நீங்கள் பார்க்கிற சித்தர்களோ ரிஷிகளோ தெய்வ வடிவங்களை உலகத்தில் அடைந்தார்கள். தெய்வம் என்றது ஒரே ஒன்று தான், ஏகன் அநேகன், ஏக் அநேக், ஒரு நாமம் ஒரு உருவமில்லா இருக்குது 1000 திருநாமம். ஸோ கடவுள் ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் பல்பு, மைக்கு, டியூப்லைட்டு, அந்த மாதிரி ஒரே கடவுள் இந்த உலகத்தில் வெவ்வேறு கண்டெய்னரில் இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வருகிறான். அந்த வழிகாட்டியாக இருக்கிற தகுதியை நீ கூட தேடிக்கலாம். நீ கூட தேடின, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ மக்களுக்கு நல்ல செய்யணும், கடவுளே என்னை நீ பயன்படுத்திக்கோன்னு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கூட கடவுள் வருவார். உன்னை நம்பி ஒரு 1,00,000 பேரோ 10,000 பேரோ 5,00,000 பேரோ யாரோ ஒருத்தர் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவரை வச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு நல்ல செய்யிட்டு போயிட்டே இருக்கலாம். கடவுள் என்றது ஒன்றே தான். கடவுள் என்பது ஒரு ஆளே கிடையாது. கடவுள் என்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, வெர்புன்னுவாங்க. அதாவது நவுன் அப்படின்னா பெயர் சொல். A noun is a name of person, place, animal or thing. நவுன் பெயர் சொல் என்பது ஒரு ஆளுடைய பேர், விலங்கோட பேர், பிளேஸோட ஒரு பொருளோட பேர். அப்போ கடவுளுக்கு எந்த பேர் இல்லை, எந்த பொருள் இல்லை, எந்த விலங்கு இல்லை, எல்லாத்துலேயும் அவன் தான் இருக்கான் இல்லையா. அதனால் காட் கேனாட் பி a known. அப்போ வாட் இஸ் வெர்பு? வெர்புனான் ஆக்டிவிட்டி. அப்போ சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, நாம் இதற்கெல்லாம், யார் இதற்கெல்லாம் அதிகாரி, நாம் இதை நினைந்திட வேண்டாமா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா. இது என்னென்னா ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். அதனால் கிறிஸ்துவ மதத்தில் கடவுளை அவங்க என்ன சொல்கிறாங்க, த கர்த்தா அப்படின்னா. கர்த்தா இஸ் வாட்? த டூவர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ்னு அர்த்தம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், உலகத்தை பூரா படைக்கிறது, நிலை பெருத்தலும், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, நீக்கலும், அதை அழிக்கிறது, நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையவர் ஆண்டவர் அன்னவர் கேர்ன்னு சொன்னாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜிக்கு பேர் கடவுள். அந்த எனர்ஜி எல்லாம் எதில் இருக்கோ அதெல்லாம் தான். இப்போ இடியில் இருக்கா, ரைட். அந்த காலத்தில் இடியை கும்பிட்டவங்க இருக்காங்களா, ஆகாசத்தை கும்பிட்டவங்க இருக்காங்களா, தண்ணியை கும்பிட்டவங்க இருக்காங்களா, காற்றை கும்பிட்றவங்க இருக்காங்களா. ஸோ எனி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் வர்ஷிப்டு ஆன் பார் வித் காட். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுதான் மாநிலம் பயனுற வாழ்தல்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. எந்த மதத்திலிருந்து யார் எந்த சாமியை கும்பிட்டாலையும் அதெல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போன மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள். கடவுள் என்பது தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் தட். இந்த எனர்ஜியெல்லாம் சேர்ந்த ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலனாகாத ஒரு ஆற்றல். அந்த பேர் ஆற்றல் இல்லையா, அதை நீ கடவுள்னு சொல்லிக்கலாம், இயற்கைன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம்.
ஆனால் ஒரு கடவுள் தான் இருக்குது உலகத்தில். Question from Hema. Baba, in a recent satsang, you spoke about Amarnath journey briefly. Can you please share more of your experiences during your Amarnath journey? Would love to hear more about it. அமர்நாத் யாத்திரை இப்போல்லாம் எப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், அவங்க வந்து உங்களுக்கு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஃபோட்டோ பாஸ் மாதிரி கொடுப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் போய் சேரணும். அந்த பார்டர் இருக்குது இல்லையா, பஹலாகாம்னு சொல்லுவாங்க, அங்கேயாவது 2 ரூட் இருக்குது அமர்நாத் போகிறது. ஒன்று 48 கிலோமீட்டரும் நடந்து போகிற ரூட் இருக்கு இல்லையா, அது பஹலாகாமில் ஆரம்பிக்குது. இன்னொன்று நீ ஸ்ரீநகர் போயிட்டு அங்கேருந்து ஏரோப்ளேனில் ஹெலிகாப்டரில் போய் ஒரு கேம்ப் இருக்குது, பேஸ் கேம்ப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த ஏரோப்ளேனில் போய் இறங்கிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நீ தங்கிட்டேன்னா மறுநாள் காத்தாலே ஹெலிகாப்டரில் ஒன்றா கூட்டின்னு போய் அமர்நாத் கேவுக்கு முன்னால் விட்டுருவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்ரு அப்படி நடக்க வேண்டியிருக்கும். தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ஹெலிகாப்டரில் ஏறி நீ வந்துடணும். இது ஹெலிகாப்டர் வசதி இல்லாதவங்க அந்த ரூட்லேயே குதிரை மேலே போயிட்டு திரும்பி வரலாம். காத்தால் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துட முடியும். அண்டு இந்த சந்தன்வாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு பஹலாகாவ்னா முதல்ல இருக்கக்கூடிய வில்லேஜுன்னு அர்த்தம். அந்த ஊருக்கு போனீங்கன்னா அது ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்லேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் நடக்கணும். அதுதான் சந்தன மரங்கள் அடைந்து இருக்கக்கூடிய காடுன்னு சொல்கிறது. அந்த காட்டு வழியாக நீ போகிற போது பஹலகாம், சந்தன்வாரி, அதுக்கப்புறம் பஞ்சத்தரணி, 5 அருவிகள் கொட்டிக்கிட்டு இருக்கும். பாஞ்ச் தரணினாக்கா வாட்டர் ஃபால்னு வச்சுக்கோங்க, அது அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அமர்நாத் கேவ் வரும் உங்களுக்கு. இது ரொம்ப டாய்லெட் எல்லாமே கஷ்டம்தான், ஒரே நேஸ்டி பண்ணிடுவாங்க ஜனங்களும். எல்லா இடத்துலையும் இந்த சாப்பாடு கீப்பாடெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்குது. நீங்கள் கேன்டீனில் மாதிரி இருக்கும், அதுலேயும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பஹலகாம்லேருந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தாங்க. இல்லை குதிரையில் போகலாம். டோலி அவ்வளோவா இருக்காது, குதிரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது பேசிக், இன்றைக்கி எப்படி போயிட்டு வராங்கங்கிறதுக்கான பேசிக். ஸோ அமர்நாத் கேவ் இருக்குது இல்லையா, அது இங்கேருந்து இது வரைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்த இடம் இருக்குதோ அவ்வளோ பெரிய கேவ் இருக்கும். அங்கே ஐஸில் அந்த குளிர்ச்சிக்கு ஒரு லிங்கம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒன்றத்தை பிள்ளையாருன்னுவாங்க, ஒருத்தன் சிவன் சொல்லுவாங்க. இது பேசிக்காக இருக்கிறது. இப்போ நான் வந்து ஜனங்கள்லாம் போகாத ஒரு காலத்தில் போனேன். நான் ஆகஸ்ட் கூட அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1988 நான் ஃபஸ்ட்டு அமர்நாத் போனேன். எனக்கு ஒன்றும் எது எடுத்துன்னு போவோம் எதுவும் தெரியாது. அந்த காலத்துலலாம் நான் ஷர்ட்டு கூட போட மாட்டேன், செருப்பு கூட போட மாட்டேன், தண்ணி பாட்டில் எடுத்துக்க மாட்டேன். அதுமாரி ஒரு சீரியஸாக கடவுளை தேடிக்கொண்டிருந்த ஒரு காலம். நேராக அந்த இதில் பஸ்ஸில் போய் இதில் இறங்கிட்டேன். ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் போய் ஜம்முவில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சோம். அந்த பஸ்ஸில் அப்போல்லாம் ரொம்ப மிலிட்டன்ட்ஸ், தீவிரவாதிகள். அதனால் எவ்ரி 10 கிலோமீட்டரு மிலிட்ரிக்காரங்க உள்ளே ஏறி நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க, நம்ம தீவிரவாதியாக சாதாரண ஆளாகிற மாதிரி. அதில் யாரோ ஒரு தமிழ் சோல்ஜர் ஒருத்தன் வந்தான். ஸோ அவனுக்கும் சந்தோஷம், யாரோ நம்ம ஊருக்காரனை பார்த்துட்டோங்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஹிந்தியில் தான் பேசினுக்கிறோம். உணர்ச்சினால் நாங்கள் 2 பேரும் தமிழில் இருக்கோம், ஆனால் பேசுகிறது ஹிந்தியில் தான் பேசி. அந்த பஹலகாமுக்கு போய் சேர்ந்தேன். நான் தான் சொன்னேன், நான் செருப்பு போட மாட்டேன், சட்டு போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அப்படி குளிர் இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நெருப்பு சட்டி இல்லை, அதை வயிற்றில் ஒரு துணி வச்சு கட்டிடுவாங்க. அந்த ஹீட்டில் நமக்கு அந்த கோல் போகணுன்றதுக்காக. நான் போன நேரம் இந்த ரோடு போடுற காஷ்மீர் பாய்ஸ் இல்லை, அவங்க டென்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ என் பரிதாப நிலையை பார்த்து அவங்க டென்ட்டுக்குள்ளே என்னை படுக்க சொன்னாங்க. நெருப்பு சட்டி ஒன்று எடுத்து கட்டி விட்டாங்க. அவங்க சாப்பிட்ற ரொட்டி கிட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இப்படியே தான் நான் அந்த 3 நாள் ட்ராவல் பண்ணி போனேன். அமர்நாத் குகையில் அமர்நாதரையும் என்னை தவிர யாருமே இல்லை, அவரை கட்டி பிடிச்சினேன். ஏன்னா யாருமே கிடையாது, நானும் அவர் மாத்திரம்தான். திருப்பியும் அதே ரூட்டில் வந்தேன். வந்துட்டு ஒரு காஷ்மீரி லேடி, முஸ்லீம்ஸு, ரொம்ப நல்லவங்க அவங்கெல்லாம். ஸோ அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சு ஒரு நாளைக்கு 50 ரூபா அவளே சமைச்செல்லாம் போட்டா. அங்கேயே ஒரு நாள் 2 நாள். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஒரு பையன் அங்கே இதில் இருந்தான், காஷ்மீர் பார்டரில் ஒரு மிலிட்ரி கேம்ப்பு, அங்கே தங்கியிருந்தான், ஒரு ஆந்திராக்கார பையன். ஸோ அவனை தேடி போனேன் நான். அவன் வந்து ஒரு 2 நாள் என் கூட தங்குன்னு சொன்னான். நான் அப்படியே கறி மாதிரி ஆகிட்டேன். அந்த ஐஸ் ஃப்ராஸ்ட் இல்லையா, அதில் ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன்.
அதுக்கப்புறம் திருப்பி வந்து மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ. இது ஒரு தடவை. அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கேன். நான் ஏரோப்ளேன்லேயும் போயிருக்கேன். ஸோ ஐ ஹவ் கான் தேர் செவரல் டைம்ஸ். ஸோ ஜனங்க ரொம்ப நல்லவங்க. நான் வந்து ஒரு தடவை போனேன், ஒரு தாயத்து கட்டியிருந்தேன் கையில். இந்த சாந்தானந்த சாமியில் அவர் யாகத்துக்கு 1000 ரூபா அமிச்சா ஒரு தாயத்து கொடுப்பாரு. அந்த தாயத்து ஒன்று கட்டியிருந்தேன். அங்கே இந்த காடுகளில் வசிக்கிறாங்க இல்லையா, கல் குகையில் வசிக்கிறாங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு லேடி, அவங்களுக்கு 2 விஷயத்து மேலே ரொம்ப கிக்கு. ஒன்று, அந்த கோள்கள் இருந்துருந்து அவங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்கும். அதனால் விக்ஸு அமிர்தாஞ்சனம் ஏதாவது வச்சுருக்கியான்னு கேட்பாங்க. அடுத்தது தாயத்து இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த காட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் என்கிட்ட வரலாம், தாபிஸ் முஜே தேதோனா அப்படின்னா. நான் சொன்னேன், பீர் ஆத்மி ஐஎம் நைதர் செக்தான், நான் ஒரு சாமி இவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு. அவுட்டா பாரு, நீ எப்பயோ வந்துட்டு போனால் நீ எல்லாம் சாமி ஆகிடுவேன், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு காட்டிலே உட்காந்துக்கிறோம், அப்போ நாங்கள்லாம் சாமி இல்லையாண்ணா. பஞ்சு டைலாக்னா பஞ்சு. ஒரு உதாரணம், இப்படி இன்னசென்ட்டாக இருக்காங்கங்கிறதுக்காக. இப்படி ஒரு அட்வென்ச்சரில் போனோம். நல்லா தான் இருந்தது. பட் 3 மாதம் ஆச்சு அந்த ஃப்ராஸ்ட் பைட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்காக. 3 மாதம் ஆகி போச்சு இங்கே வந்து. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஏரோப்ளேன்லாம் போனபோது ஒரே நாளில் இறங்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக தான் இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியாது, நான் ரீசெண்டாக போனதில்லை. ஆனால் அங்கே வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து அந்த குகை இருக்கு இல்லையா, அதில் புறா வடிவத்தில் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ நான் இயேசுநாதரை பற்றி சொன்னேன். இயேசுநாதருடைய குரு அமர்நாத் கேவில் இருக்கக்கூடிய இந்த புறா வடிவமான சிவன் தான். அமர்நாதர் தான் இயேசுவோட குரு. இயேசுநாதர் 12வது வயசில் அவங்க நாட்டை விட்டு வந்து திபெத் வழியாக காஷ்மீருக்கு வந்து அமர்நாத்தில் போய் அவர் குருவை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போது அவருக்கு ஜான் த பேப்டிஸ்ட் ஞானஸ்நானம் கொடுக்குறான் தண்ணியில். அதுக்கப்புறம் ஒரு புறா வந்து அவர் ஷோல்டர் மேலே உட்காருதா, அந்த புறா தான் அவருடைய குரு. இவர் தண்ணியினால் ஞானஸ்நானம் வாங்கினோடனே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானத்தை புறா வடிவில் அவருடைய அமர்நாத் குகையில் இருந்த சாமி வந்து கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ நான் இந்த மாதிரி தான் பேசினே இருக்கேன்னா, இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கேன். அப்போ அதே புறா என்னுடைய இந்த சட்டில் வந்துச்சு. அப்போ நான் சொல்கிறது கரெக்டு, இது போப்பாண்ட வரைக்கும் தெரியாது, நான் தான் சொல்கிறேன். ப்ரூஃப் கூட காட்டுறேன் நான். இயேசு வந்து எப்படி இருப்பாருன்னு கூட காட்டியிருக்கேன். ஒரு சிலுவர் தான் இயேசு. உலகத்தில் 2வது சத்தியம் இல்லை, ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்குது. அதனால் அந்த இயேசுநாதர் அந்த புறா வடிவத்தில் இருந்த குருவோட ஆசீர்வாதம் கிடைச்ச பின்னால் தான் அவர் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பித்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அவன் சொன்னால யோவான் ஸ்நானகன். அப்போ தான் இயேசு வர்றாரு. இவன் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு இந்த புறா வந்து உட்காருது. பரிசுத்த ஆவின்றது அதுதான், ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறது. அதுக்கப்புறம் தான் அவர் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பித்தார் 32வது வயசில். ஷார்ட் டைம் தான் அவர் வாழ்க்கையில். நீ பைபிளில் பார்க்குற பல நிகழ்ச்சிகள் 32 வயசுக்கு மேலே நடந்தது. 12 வயசுக்குள்ளே நடந்தது. அது ஏறுவது, குழந்தைங்களை கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து முதல்ல நடந்துச்சு. 32வது வயசில் அவர் திருப்பியும் வராரு இல்லையா, ஞானஸ்நானம் வாங்கினப்புறம். அப்போ இந்த அதிசயங்கள் எல்லாம் செய்கிறாரு, கொள்கிறாரு. அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். அவர் 36 வயசுக்குள்ளேயே சிலுவையில் போட்டானுங்க. ஏரோது மகாராஜெல்லாம் மீட்டிங் போட்டு அவர் இது பண்ணிட்டாங்க. அவர் சிலுவையிலேருந்து உயிர்த்தெழுந்து வர்றாரு. அப்போ டவுட்டிங் தாமஸ்ன்றன்னு காட்டுறாரு, பாரு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அவர் நம்ப மாட்டேங்கிறான். ஜூடாஸ் காரியட் 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்துட்றான் அவரை. அது அவரை பாதிக்கிற ஒரு விஷயம். பீட்டர் சைமோன் கோழி கோர்த்துக்குள்ளே இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு 3 தடவை மறுதளிக்கிறான். ஸோ இதெல்லாம் அவரை பாதிக்குது. என்ன நன்றி இல்லாத உலகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் வந்து கிளம்பிடுறார். லாஸ்ட்டு அவர் தரிசனம் கொடுத்தது போட்டில் இருந்தால் அவங்க சிஷ்யங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இடத்துல வலையை வீசுங்க மீன் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறார். மீன் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் திரும்பியும் பழைய ரூட்டையே பிடிச்சி டிபெட் வழியாக வந்து காஷ்மீர் வேலையில் இருந்தார். காஷ்மீர் வேலையில் அவர் பேர் வந்து ஈசா நபி. ஈசா நபிங்கிற பேரில் இருந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணி அவர் அடக்கமாயிருக்கார் அந்த இடத்துல. நாசாக்காரங்க சேட்டிலைட் பிக்சர்ஸ்னுவாங்க, அதை வச்சு எடுத்தாங்க அந்த குறிப்பிட்ட இடம் அவரது சமாதி தானான்ட்டு. அதில் யூதர் இல்லையா, இயேசுநாதர் யூத மதத்தை சேர்ந்தவர். யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவருடைய சவப்பட்டி இருக்குது. மற்ற சவப்பட்டியெல்லாம் வேறு மாதிரியும் யூதர்களுடைய பேட்டர்னில் இருக்கிற சவப்பட்டியில் இவருடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த இடத்துல அடக்கமானது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லைப்ரரியில் கூட 2 புக்கு இருக்குது. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புக்கு,
தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். அதனால் இயேசு ஒரு மகா அவதாரம்ன்றதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நம்ம தாராளமாக ஒத்துக்கலாம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.